कई स्थानों के सैनिक इन राजा कुंवर सिंह की आधीनता में लड़े। उनकी यह आज़ादी की यात्रा आगे बढ़ती रही, लोग शामिल होते गए और उनकी अगुवाई में लड़ते रहे। इस प्रकार ग्वालियर जबलपुर के सैनिकों के सहयोग से सफल सैनिक रणनीति का प्रदर्शन करते हुए वे लखनऊ पहुँचे। कई स्थानों के சைனிக், அதாவது எல்லா ஸ்தானம்னா அந்த லோக்கல் பிளேசஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எல்லா பிளேசஸில் இருக்கிற மிலிட்ரி பீப்புள் எல்லாருமே குவர் சிங்கோட அதீன்தா அப்படின்னா வந்து சப்பார்டினேஷன், அதாவது அவருடைய கீழ்ப்படிதல் மூலமாக அவர் சொல்கிறத கேட்டு எல்லாருமே சண்டையிட ஆரம்பிச்சிட்டாங்க. உன்கி எஹ் ஆசாதி கி யாத்ரா, அது மாதிரி சுதந்திரத்தின் இந்த யாத்திரையானது, அதாவது பிரிட்டிஷ் பீப்புளை வந்து எதிர்த்து போராடி கொண்டு இந்த சுதந்திரம் வாங்க வேண்டும் அப்படின்ற இந்த யாத்திரை வந்து ஆகே படுத்தே ரஹி, அதாவது மேற்கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. லோக ஷாமில் ஹோத்தே கை, அதாவது நம்மளுடைய மக்கள் வந்து ஷாமில்னா இன்க்ளூட் ஆகிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல இருக்கிற பீப்புளும் வந்து ஒன்றா சேர்ந்துட்டு ஒற்றுமை உணர்வு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஒன்றா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் உன்கி அகுவாயினா லீடர்ஷிப், இவங்க எல்லாருமே யாரோட லீடர்ஷிப்பில் வந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவர் சிங்கோட தலைமையில் தான் ஃபைட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதே மாதிரி குவாலியர் ஜபல்பூர் இங்கே இருக்கிற மிலிட்ரி பீப்புளோடைய சஹயோக்னா வந்து அவங்களுடைய ஹெல்ப்னால சஃபல் நம்ம நிறைய இடத்துல சக்ஸஸ் அடைஞ்சது மட்டும் இல்லாமல் சைனிய रणनीति का प्रदर्शन, அதாவது வந்து இந்த மிலிட்ரி பரேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மிலிட்ரி பரேடு மூலமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, லக்னோவை போய் சென்றடைகிறாங்க. आजमगढ़ की ओर जाने का उनका उद्देश्य था इलाहाबाद एवं बनारस पर आक्रमण कर शत्रुओं को पराजित करना और अंततः जगदीशपुर पर अधिकार करना. अंग्रेज़ों और कुंवर सिंह की सेना के बीच घमासान युद्ध हुआ. ஸோ ஆசாம்கட் கி ஓர் ஜானே, ஸோ ஆசாம்கடை நோக்கி போகிறது தான் அவரோட உத்தேசமாக இருந்தது. அதற்காக அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, இலஹாபாத், பனாரஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் ஆக்கிரமண்கர், அது அந்த இடத்துலலாம் ஆக்கிரமம் பண்ணிவிட்டு அந்த சத்ருவுக்கள், அதாவது பிரிட்டிஷ் பீப்புளை வந்து பராஜித் அப்படின்னு டிஃபீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடமா போகிறாரு. கடைசியில் அவரோட எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்படின்னா அட்லாஸ்ட் அவருடைய எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகதீஷ்பூரை வந்து, அதாவது அவருடைய அந்த ஜமீன் பிளேஸை வந்து அவர் வாங்கணும் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். ஜெகதீஷ்பூர் பர் அதிகார் கர்னா, இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அங்கிரேஸ் பீப்புளுக்கும் குவர் சிங்க்கும் இடையே கமாசான் யுத்துவான ரொம்பவும் ஒரு தீவிரமான போர் நடந்தது. उन्होंने 22 मार्च 1858 को आजमगढ़ पर कब्जा कर लिया. अंग्रेज़ों ने दोबारा आजमगढ़ पर आक्रमण किया. कुंवर सिंह ने एक बार फिर आजमगढ़ में अंग्रेज़ों को हराया. इस प्रकार अंग्रेज़ी सेना को परास्त कर वीर कुंवर सिंह 26 अप्रैल 1858 को स्वाधीनता की विजय पताका फहराते हुए जगदीशपुर पहुँच गए. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவர் சிங்க்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் இடையே கமாசான் யுத்து ஹுவா அப்படின்னு பார்த்தோம். அதாவது ரொம்ப வார் நடக்குது. இந்த வாரில் என்ன ஆகுதுன்னா, ரெண்டு பேரும் மாறி மாறி ஜெயிக்கிறாங்க. 22 மார்ச் 1858 வந்து ஆசாம்கட் பர் கப்ஜா கர்லியா, அப்போ வந்து இவர் ஆசாம்கட்டை ஜெயிச்சிடுறாரு, கப்ஜா கர்லியா கைப்பற்றிடுறாரு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அதாவது துபாரா அப்படின்னா திரும்பவும் வந்து ஆசாம்கட் வந்து அங்கிரேஸ் பீப்புள் கிட்ட போகுது, ஆக்கிரமன் கியா. திரும்பவும் குவர் சிங் ने एक बार फिर, அப்போ திரும்ப என்ன பண்ணுறாங்க, திரும்ப நடக்கிற ஃபைட்டில் வந்து ஆசாம்கட் में अंग्रेज़ों को हराया. குவர் சிங் வந்துட்டு திரும்ப நடக்கிற போரில் வந்து பிரிட்டிஷ் பீப்புளை ஜெயிச்சிடுறாரு, ஹராயா டிஃபீட் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி திரும்ப திரும்ப சண்டை போட்டு கடைசியாக குவர் சிங் வந்து 23 ஏப்ரல் 1858 வந்து முழுமையாக அந்த இடத்த கைப்பற்றிட்டு ஸ்வாதீன்தா அப்படின்னா வந்து சுதந்திரம் பெற்றுவிட்டு விஜய் பதாகா ஃபஹராத்தே அப்படின்னா அந்த ஃப்ளாக், நம்மளுடைய அவருடைய அந்த ஃப்ளாகை எடுத்துக்கிட்டு ஜெகதீஷ்பூரை சென்று அடைகிறாரு. இப்போ வந்து அவர் முழு வெற்றி அடைந்துட்டார். அவருடைய ஜெகதீஷ்பூர் வந்து அவருக்கு கிடைச்சிடுச்சு. किंतु इस बूढ़े शेर को बहुत अधिक दिनों तक इस विजय का आनंद लेना का सौभाग्य ना मिला. इसी दिन विजय उत्सव मनाते हुए लोगों ने यूनियन जैक अंग्रेज़ों का झंडा उतारकर अपना झंडा फहराया. इसके 3 दिन बाद ही 26 अप्रैल 1858 को यह वीर इस संसार से विदा होकर अपनी अमर कहानी छोड़ गया. 23 ஏப்ரல் 1858 அவர் என்னதான் வெற்றி பெற்றாலும் கிந்து இஸ் பூடே ஷேர்னு சொல்கிறாங்க, அதாவது இந்த வயதான
शेर சிங்கத்திற்கு அவருடைய அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நாள் நிலைக்கல. விஜய்க்கு ஆனந்த் லேனைக்கா சௌபாக்கிய நாமிலா. ஸோ அவர் இந்த ஆனந்தத்தை பெறறதுக்கான லக்கு அவர்கிட்ட கிடையாது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இசி தின் விஜய் உற்சவ் மனாத்தே. ஸோ இந்த நாளே வந்து என்ன பண்ணுறாங்க, அதாவது 23rd ஏப்ரலில் என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் அந்த விக்ட்ரியை கொண்டாடுறதுக்காக அங்கிரேஸும் கஜன், அதாவது அங்கிரேஸ் பிரிட்டிஷ் பீப்புளோட ஃப்ளாகை எடுத்துட்டு உத்தார்கர் அவங்களுடைய ஃப்ளாகை வந்து அங்கே நிலைநாட்டுறாங்க. இதில் இருந்து 3 நாள் கழிச்சு, அதாவது 23rd 3 days கழிச்சு 26th ஏப்ரல் 1858க்கு யஹ் வீர் இஸ் சன்சார், அதாவது நம்மளுடைய வீர் குவர் சிங் என்ன ஆகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் சன்சார் சே விதா ஹோக்கர், இந்த உலக வாழ்க்கையை விட்டுட்டு அப்படி அமர் கஹானி சோடுகையா, அவரோட விண்ணுலகம் நோக்கி புறப்படுறாரு. அதாவது அமர் கஹானி அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, என்னதான் டெத் ஆனாலும் அவருடைய வீர கதைகள் இங்கேயும் வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து டெத் ஆகிடுறாரு. 26th ஏப்ரல் 1858க்கு அவர் டெத் ஆகிடுறாரு. இப்போ வரப்போகிற பேராகிராஃபில் அவருடைய வீரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். स्वाधीनता सेनानी वीर कुंवर सिंह युद्ध कला में पूरी तरह कुशल थे. ஸோ स्वाधीनता सेनानी அப்படின்னா நம்ம சுதந்திர போராட்ட வீரரான குவர் சிங் வந்து யுத்த கலா, அதாவது போர்க்கலையில் மிகவும் சிறந்தவர். குஷல் அப்படின்னா வேரியர், ரொம்ப ஸ்கில்டான ஒரு பர்சன். சாப்பாமார் யுத்த கர்னேமே உன்ஹே மஹாரத் ஹாசில் தி. சாப்பாமார் அப்படின்னா வந்து கொரிலா வார்னு சொல்லுவாங்க. கொரிலா வார்னா மறைந்திருந்து தாக்கக்கூடிய அந்த வாரில் வந்து அவர் மஹாரத் ஹாசில்னா ரொம்பவும் மாஸ்டர்டானவர், ரொம்பவும் பிரசித்தி பெற்றவர். குவர் சிங் கே रन कौशल को अंग्रेज़ों सेना नायक समझने में पूर्णतः असमर्थ थे. அதாவது அவருடைய ரன் கௌஷல் அப்படின்னா வந்து மிலிட்ரி டாக்டிக்ஸ், அவருடைய அந்த வார் பண்ணுற அந்த டாக்டிக்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு அங்கிரேஸ் பீப்புளுடைய சேனா நாயக் அவங்களுக்கு புரியறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சமர்த் அப்படின்னா எபிலிட்டின்னு அர்த்தம். சமர்த்னா கம்ப்ளீட்லி அனேபிள், பூர்ணத்தா அப்படின்னா கம்ப்ளீட்லி அனேபிள், அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல, அவரோட டாக்டிக்ஸை வந்து அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. துஷ்மன் கோ உன்கே சாம்னே से या तो भागने पड़ता था या कट मारना पड़ता था. ஒன்று வந்து அந்த துஷ்மன், அதாவது எனிமியானவர் வந்து அவரோட முன்னாடி இருக்கிற அந்த எனிமி வந்து பாக்னா படுத்தாத்தா, ஒன்று அங்கேருந்து ஓடி போயிடணும், இல்லைனா மர்னா படுத்தாத்தா, இல்லைனா இறந்து போகணும். அதுதான் அவர்கிட்ட வரவங்களுடைய நிலைமையாகும். 1857 के स्वतंत्रता संग्राम में इन्होंने तलवार की जिस धार से अंग्रेजी सेना को मौत के घाट उतारा, उसकी चमक आज भी भारतीय इतिहास के पृष्ठों पर अंकित है. 1857 சுதந்திர போராட்டத்தில் வந்து இன்ஹோனே தல்வார் கி, ஸோ எந்த வாளினுடைய எட்ஜ், தார்னா எட்ஜ், எந்த வாள் முனையில் வந்து அங்கிரேசி சேனாவுடைய மவுத் கே காட் உத்தாரா அப்படின்னா வந்து எந்த வாள் முனையில் வந்து எத்தனை பீப்புளை அவர் கொன்னாரோ அதனுடைய சமக், அதனுடைய பிரம்மாண்டம் இன்றும் கூட ஆஜ் பி பாரதிய இதிஹாஸ், அதாவது நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் அங்கித் ஹே, அதாவது நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து இன்னும் அது வந்து மார்க் செய்யப்பட்டிருக்கு, இன்னும் வந்து அது ஒரு அழியாத ஒரு சின்னமாக இருக்குது. உன்கி பகதூரி கே பாரே மே அனேக் கிஸ்ஸே பிரச்சலித் ஹே. ஸோ அவருடைய பகதூரி, அவருடைய கரேஜில், அந்த கரேஜை பற்றி இன்னமும் நிறைய கிஸ்ஸு அப்படின்னா கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நிறைய கதைகள், அவருடைய கரேஜை பற்றின கதைகள் இருக்குது. இப்போ வரப்போகிற பேராகிராஃபில் அவருடைய கரேஜை பற்றினும், அதாவது வீரத்தை பற்றியும் தைரியத்தை பற்றினும் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து பார்க்க போகிறோம். कहा जाता है कि एक बार वीर कुंवर सिंह को अपनी सेना के साथ गंगा पार करनी थी. अंग्रेजी सेना निरंतर उनका पीछा कर रही थी, पर कुंवर सिंह भी कम चतुर नहीं थे. उन्होंने अफवाह फैला दी कि वे अपनी सेना को भलिया के पास हाथियों पर चढ़ाकर पार कराएंगे. ஸோ அந்த இன்சிடெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை குவர் சிங் வந்து அவருடைய சேனா, அவருடைய அந்த மிலிட்ரி பீப்புளை கூட கூட்டிக்கிட்டு கங்கா பார் கர்னீதி, அதாவது கங்கா நதியை கடந்து போகணும். அங்கிரேசி பீப்புள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இவர் பின்னாடி இருப்பாங்க, இவரை அழிக்கிறதா அவங்களுக்கு முதல் வேலையாக இருந்ததால் எப்பயுமே அவர் பின்னாடி நிரந்தர் உன்கா பீச்சா கர் ரஹீதி, எப்பயுமே அவங்களோட பின்னாடியே இருந்தாங்க, இவர் எங்கெல்லாம் போகிறாருன்னு வந்து அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. குவர் சிங் பி கம் சத்தூர் நஹீதி. சத்தூர் அப்படின்னா கிளவர்னஸ். குவர் சிங்கும் ரொம்ப வந்து கிளவர்னஸில் கம்மி கிடையாது. உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்வாஹ் ஃபைலாதி, அஃப்வாஹ் அப்படின்னா ஒரு ரூமரை வந்து பரப்புகிறாரு. ரூமர்னா ஒரு வதந்தியை வந்து பரப்புகிறாரு. அந்த வதந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சேனா வந்து பலியா அப்படின்ற இடத்துல ஹாத்தியோம் பர் சடாக்கர், அதாவது யானைகள் மூலமாக நாங்கள் கடந்து போக போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தியை பரப்பிடுறாரு. இது எப்படி வந்து பிரிட்டிஷ் பீப்புளுக்கு போய் சேரும் அப்படின்றது அவருடைய எண்ணம். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இந்த வதந்தி, அதாவது பொய்யான அந்த விஷயம் போய் சேர்ந்துருச்சு. ஃபிர் கியா தா, அங்கிரேஸ் சேனாபதி
डकलस बहुत बड़ी सेना लेकर भलिए के निकट गंगा तट पर पहुंचा और कुंवर सिंह की प्रतीक्षा करने लगा। कुंवर सिंह ने भलिया से 7 मील दूर शिवराजपुर नामक स्थान पर अपनी सेना को नावों से गंगा पार करा दिया। இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனாபதி டக்ளஸ், அதாவது பிரிட்டிஷ் பீப்புளுடைய சேனாபதி டக்ளஸ் அப்படின்றவர் குவர் சிங்கை அழிக்கிறதுக்காக படி சேனா லேக்கர் ரொம்ப ஒரு பெரிய மிலிட்ரி குரூப்பை கூப்பிட்டுக்கிட்டு भलिया के निकट, அதாவது भलिया அப்படின்ற ஊரில் கங்காவுக்கு பக்கத்தில், நிக்கட்னா பக்கத்தில், ரொம்ப க்ளோஸ்டாக வந்து அந்த இடத்துல ரீச் பண்ணி நின்றுட்டுருக்கார். தட்பர் பகுஞ்சா அவர் குவர் சிங் கி பிரதீக்ஷா, அவர் குவர் சிங்கை வந்து பிரதீக்ஷானை எதிர்பார்த்து கொண்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. இவன் வந்த உடனே இவன் அழிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் அங்கே நின்றுட்டுருக்காரு. குவர் சிங்னே भलिया से 7 मील दूर, இவர் என்ன பண்ணுறாரு, भलियाலேருந்து 7 மைல் தூரமாக இருக்கிற சிவராஜ்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல நின்றுட்டு அவருடைய சேனைகள் மூலமாக, நாமும் அப்படின்னா படகுகள் மூலமாக அந்த கங்கை நதியை கடந்து அவர் போயிடுறாரு. जब ढकलस को इस घटना की सूचना मिली तो वह भागते हुए शिवराजपुर पहुंचा, पर कुंवर सिंह की तो पूरी सेना गंगा पार कर चुकी थी। एक अंतिम नाव रह गई थी और कुंवर सिंह उसी पर सवार थे. ஜப் டக்லஸ்கோ, ஸோ டக்லஸ்க்கு வந்து இந்த விஷயம், இந்த கட்னா, இந்த விஷயம் வந்து அவர் கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பாக்தே ஹுயே, அதாவது ரொம்ப வேகமாக ஓடி சென்று சிவராஜ்புரை சென்றடைகிறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குவர் சிங்கோட எல்லா சேனைகளும் கங்கை நதியை கடந்து போயிடுச்சு. ஏக் அந்திம் நான், ஒரு கடைசியான ஒரு படகு மட்டும் நிற்கிது. அந்த கடைசி படகுல வந்து குவர் சிங் இருக்கிறாரு. உசி பர் சவார்த்தி, ஸோ அதில் தான் அவர் சவார் செஞ்சு கொண்டு இருக்கிறாரு. अंग्रेज सेनापति डकलस को अच्छा मौका मिल गया, उसने गोलियां बरसानी आरंभ कर दी. तब कुंवर सिंह के बाएं हाथ की खलाई को भेदती हुई एक गोली निकल गई. ஸோ அந்த கடைசி படகுல வந்து குவர் சிங்கை பார்த்த உடனே டக்லஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மௌக்கா அப்படின்னு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. உடனே அந்த பார்த்த அந்த நிமிஷத்துலேயே அவர் என்ன பண்ணுறாரு, கோலி, அதாவது புல்லட்ஸ் வந்து லோட் பண்ணிவிட்டு சுடுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவர் சிங்கனுடைய பாயே ஹாத், அதாவது அவருடைய லெஃப்ட் ஹேண்டினுடைய கலாயி அப்படின்னா ரிஸ்ட்டில் வந்து அந்த ஒரு குண்டானது உள்ளே தொலைச்சி போயிடுது. பேத்தித்தி அப்படின்னா பெனிட்ரேட்டிங், உள்ளே ஊடுருவி ஒரு குண்டானது அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் ரிஸ்ட்டை வந்து தொலைச்சிடுது. एक गोली निकल गई, ஒரு குண்டு உள்ளே போயிடுச்சு. कुंवर सिंह को लगा कि अब हाथ तो बेकार हो ही गया और गोली का जहर भी फैलेगा. उसी क्षण उन्होंने गंगा मैया की ओर भावपूर्ण नेत्रों से देखा और अपने बाएं हाथ को काट कर गंगा मैया को आपृत कर दिया. कुंवर सिंह ने अपने ओजस्वी स्वर में कहा, ए गंगा मैये, अपने प्यारे की यह अंगिजन भेंट स्वीकार करो. ஸோ குண்டு துளைத்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லகாக்கி அப்போ ஹாத் தோ பெக்கார் ஹோகை, அப்போ வந்து கை வந்து ரொம்ப வலிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. பெக்கார் அப்படின்னா வந்து ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் கோலிகா ஜஹர், அந்த கோலி, அது அந்த குண்டினுடைய ஜஹர்னா பாய்சன் வந்து ஃபைலேகா, இப்போ உடம்பு பூராவும் பரவிடும். உசீஷன், ஸோ அந்த மூமெண்ட்டில் அவர் என்ன யோசிச்சார்னா, கங்கா மையா கி ஓர், அதாவது கங்கை தாயே, கங்கை நதியான தாயை வந்து என்ன பண்ணுறாரு, பாவபூர்ண, டிவோட்டட், ரொம்பவும் ஒரு விசுவாசம் உள்ள, ஒரு பக்தி உள்ள, நேத்ரோ அப்படின்னா பார்வை மூலமாக பார்க்குறாரு. பார்த்துட்டு பாயே ஹாத்துக்கோ காட்கர், உடனே அவரோட அந்த லெஃப்ட் ஹேண்டையே அவர் வெட்டிடுறாரு. அவர்கிட்ட இருக்கிற வாள் மூலமாக அவரோட லெஃப்ட் கையை வெட்டிட்டு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள், அந்த கையை வந்துட்டு கங்கை நதிக்கு அப்ரித் கர்தியா, அந்த கையை அவர் வந்து கங்கை நதிக்கு டெடிகேட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஓஜஸ்வி சர்மேகா, அவருடைய ஓஜஸ்வி அப்படின்னா பவர்ஃபுல்லான ஒரு வாய்ஸில் வந்து அவர் சொல்கிறாரு, ஏ கங்கா மையா, அதாவது கங்கை நதி தாயே, அப்படியே பியாரேக்கே, நான் வந்து உங்களை ரொம்பவும் மதிக்கக்கூடிய ஒருவன், என்னுடைய எஹ் அங்கிஜன் அப்படின்னா சோட்டி சி சீஸ், அதாவது என்னுடைய சின்ன பொருளான இந்த ஒரு ஆஃபர் பேண்ட், இந்த ஆஃபரை வந்து நீங்கள் ஸ்வீகார் கரோ, நீங்கள் வாங்கிக்கோங்க, என்னால் முடியக்கூடிய ஒரு சின்ன பரிசை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவருடைய லெஃப்ட் ஹேண்டை வெட்டியே அவர் வந்து இந்த கங்கை நதியில் போட்டுடுறாரு. இந்த இன்சிடெண்ட் மூலமாக நம்மளுக்கு அவருடைய அந்த தைரியம் வந்து புலப்படுது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த இன்சிடெண்ட்டை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. वीर कुंवर सिंह ने ब्रिटिश हुकूमत के साथ लोहा तो लिया ही, उन्होंने अनेक सामाजिक कार्य भी किए. आरा जिला स्कूल के लिए ज़मीन दान में दी, जिस पर स्कूल के भवन का निर्माण किया गया. कहा जाता है कि उनकी आर्थिक स्थिति बहुत अच्छी नहीं थी, फिर भी वे निर्धन व्यक्तियों की सहायता करते थे.
வீர் குவர் சிங் வந்து பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து லோஹாதோ லியா அப்படின்னா எதிர்த்து போராடவும் செஞ்சார். அதே மாதிரி அவர் சாமாஜிக் காரியபி கி அப்படின்னா ரொம்ப சோஷியல் ஒர்க்ஸும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. ஆரா ஜில்லா ஸ்கூல் கேலியே, அதாவது ஆராவில் வந்து ஸ்கூல் கட்டுறதுக்காக ஜமீன் தான் மீதி அவருடைய ஜமீனை வந்து தானமாக கொடுத்துருக்கிறாரு. அந்த இடத்துல தான் வந்து ஸ்கூல் கே பவன் கா நிர்மாணம், அதாவது ஸ்கூலினுடைய கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உன்கி ஆர்த்திக் ஸ்திதி, அவருடைய ஆர்த்திக் ஸ்திதி அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்ல மாதிரியாக இல்லை, அவர்கிட்ட ரொம்ப காசெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, நிர்தன் व्यक्तियों அப்படின்னா புவர் பீப்புளுக்கு நிறைய சகாயத்தா கர்த்தத்தை, நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. उन्होंने अपने इलाके में अनेक सुविधाएं प्रदान की थी. उनमें से एक है आरा जगदीशपुर सड़क और आरा भलिया सड़क का निर्माण. அவருடைய இலாக்கை அப்படின்னா அவருடைய ஏரியா, அவர் ரூல் பண்ணுற அந்த இடத்துல சுவிதாயை எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரா ஜெகதீஷ்பூர், அதாவது ஆராவன் பிளேஸையும் ஜெகதீஷ்பூரையும் சேர்த்து கட்டிருக்க அந்த ரோடு, அதே மாதிரி ஆரா பலியா இந்த இடத்துக்கான ரோடையும் வந்து அவர் வந்து கட்டியிருக்கிறாரு. உஸ் समय जल की पूर्ति के लिए लोग कुएं खुदवाते थे और तालाब बनवाते थे. वीर कुंवर सिंह ने अनेक कुएं खुदवाए और जलाशय भी बनवाए. இந்த சமயங்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தண்ணீருக்காக வந்து எல்லாருமே கிணறு தோண்டக்கூடிய சமயம் தான் அந்த சமயம். பூர்த்தி கேலியே லோகு கூயேனா கிணறு, குத்வாத்தி அப்படின்னா கிணறுகள் தோன்றுறாங்க, கார்விங் பண்ணுற மாதிரியான சமயம். தாலா பன்வாத்தி அப்படின்னா பாண்டு, குளம் அந்த மாதிரி கட்டுற மாதிரி. அதே மாதிரி வீர் குவர் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய வந்து கிணறுகளும் குளங்களும் வந்து தண்ணீருக்காக செஞ்சுருக்காரு. ஜலாஷய அப்படின்னா வந்து ரிசர்வேர், அதாவது நீர்த்தேக்கம் வந்து நிறைய அவர் செஞ்சுருக்காரு. அவரோட ரூலில் வந்து மக்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் அவர் பார்த்துருந்துருக்காரு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. कुंवर सिंह उदार एवं अत्यंत संवेदनशील व्यक्ति थे. इब्राहिम खां और फ़ायत हुसैन उनकी सेना में उच्च पदों पर आसीन थे. उनके यहाँ हिंदुओं और मुसलमानों के सभी त्योहार एक साथ मिलकर मनाया जाते थे. उन्होंने पाठशालाएँ और मकतब भी बनवाए. குவர் சிங் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதார்னா ஜெனரஸ், ரொம்பவும் ஜெனரஸானவர். ஜெனரஸ் அப்படின்னா தாராள குணமுடையவர். அத்தியந்த சன்வேதன்ஷீல் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ், ரொம்பவும் ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன் அவர். அவருடைய அரசவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் ஒரு சமமான பதவி கொடுத்துருப்பாரு. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்ராஹிம் கா அப்படின்றவரும் கிஃபாயத் ஹுசைன் அப்படின்றவரும் அவருடைய சேனையில் உயர் பதவியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பத்தோம்பர் ஆசிந்த உயர் பதவியில் அமர்ந்திருந்தாங்க. உன்கே ஹிந்துவோ அவர் முசல்மான், அதாவது ஹிந்து பண்டிகையும் முசல்மான் பண்டிகையும் தியோஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிந்து பண்டிகையும் முசல்மான் பண்டிகையும் ஒன்றாக தான் அவர் கொண்டாடுவார். எதுலேயுமே எந்த வேறுபாடும் அவர் காண்பிக்க மாட்டார். அதே மாதிரி பாடசாலாயே அவர் மக்தம் அப்படின்னா முஸ்லீம் ஸ்கூல்ஸ், பாடசாலாவும் திறந்து வச்சிருக்காரு, முஸ்லீம் ஸ்கூல்ஸும் அவர் வந்து நிறைய கட்டியிருக்காரு. भाबू कुंवर सिंह की लोकप्रियता इतनी थी कि बिहार की कई लोक भाषाओं में उनकी प्रशस्ति लोकगीतों के रूप में आज भी गाई जाती है. बिहार के प्रसिद्ध कवि मनोरंजन प्रसाद सिंह ने उनकी वीरता और शौर्य का वर्णन करते हुए लिखा है. வீர் குவர் சிங்கினுடைய லோகப்பிரியத்தை, அதாவது மக்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற அன்பு வந்து ரொம்பவும் ஜாஸ்தி. அதனால தான் வந்து பீகாரில் இருக்கிற எல்லா பாஷைகளுமே என்ன பண்ணுறாங்க, லோக கீதே கே ரூப பிரசிஸ்த், அவரை பாராட்டி பாடுற அந்த பாடல்களை வந்து நிறைய பாடியிருக்காங்க. நிறைய கவிகள் வந்து அவரை பற்றி நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. லோக கீதோं के रूप में आज भी गाई जाती है அப்படின்னா வந்து பாராட்டு பாடல்களாக இப்போவும் பாடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பீகாரில் பிரசித்தி பெற்ற ஒரு கவி வந்து மனோரஞ்சன் பிரசாத் சிங் அப்படின்றவர். அவர் வந்து வீர் குவர் சிங்கினுடைய வீரத்தை, அதோட அவருடைய வீரம், அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஷௌரிய அப்படின்னா துணிச்சல், அவருடைய துணிச்சலை பற்றியும் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அவரை பற்றின ஒரு பாடல், அதாவது மனோரஞ்சன் பிரசாத் சிங் பாடிய ஒரு பாடல்கள் உங்களுக்கு 4 வரி இங்கே கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங்கும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். चला गया यो कुंवर अमरपुर, साहस से सब अरिधल जीत, उसका चित्र देख कर अब भी दुश्मन होते हैं भयभीत. அதாவது சலா கயா, எவ்வளவோ கரேஜியஸ் மூமெண்ட்டை நம்மளுக்கு காமிச்சிட்டு அவர் எங்கே போயிட்டார், அமர்பூர், அதாவது சொர்க்கம் நோக்கி அவர் போயிட்டார். அவருடைய சாஹஸே சப் ஹரிதல் ஜீத், ஹரிதல் அப்படின்னா அப்படின்னா வந்து எனிமி, தல் அப்படின்னா சேனா, அதாவது எனிமியோடைய சேனைகளை வந்து அவருடைய கரேஜஸ் சாகஸ், அவருடைய வீரத்தின் மூலம் ஜீத் வெற்றி
வெற்றி பெற்றுவிட்டு அவர் எங்கே போயிட்டார்? அமர்பூர் போயிட்டார். அமர்பூர் அப்படின்றது சொர்க்கம்னு அர்த்தம். அமர்பூர் போயிட்டார். உஸ்கா சித்திர தேக்குக்கர் அபிபி, அவருடைய சித்திர, அவருடைய படத்தை பார்த்தாலே, அவருடைய உருவத்தை படத்தை பார்த்தாலே துஷ்மன் ஹோத்தே ஹே பயபீத், எனிமீஸ் இப்போ என்ன ஆயிடுறாங்க? ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஸோ அவ்வளோ ஒரு வீரம் பொருந்தியவர் தான் நம்மளுடைய குவர் சிங். वीर प्रसवीनी भूमि धन्य वह, धन्य वीर वह धन्य अधित, गाथे थे और गावेंगे हम हरदम उसकी ஜெய் கா கீத். வீர பிரசவீனி, அதாவது நம்ம பூமி தாய் பெற்றெடுத்த வீரர் அவர். அதுக்கு ஒரு தன்ய, அதுக்கு ஒரு தலை வணங்குகிறோம். அதே மாதிரி தன்ய வீர வகு தன்ய அதித். அதித்னா பாஸ்ட், அதாவது நம்மளுடைய கடந்த காலம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய பாஸ்டில் நடந்த ஒரு வாழ்ந்த ஒரு வீரர் அவர். அவரை பற்றின புகழை காத்தேத்தே, அவரை பற்றிய புகழை நான் பாடிக்கொண்டு இருக்கிறேன். காவேங்கே அப்படின்னா நான் எப்பவும் பாடிக்கிட்டே இருக்கேன். ஹர் தம் உஸ்கி ஜெய் கா கீத். ஹர் தம் அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்டும் நான் அவருடைய பாராட்டு பாடல்களை நான் பாடிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பாடல் எழுதியிருந்திருக்காரு. स्वतंत्रता का सैनिक था, आज़ादी का दीवाना था, सब कहते हैं कुंवर सिंह भी बड़ा वीर मर्दाना था. ஸோ சுதந்திரம் வாங்கியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு தீவானாத்தா அப்படின்னு ஒரு வேட்கையிலே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு பயங்கரமான ஒரு மிலிட்ரி, ஒரு வீரர் அவர். சப்பு கெஹத்தேஹ, ஸோ எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குவர் சிங் பி படா வீர் மர்தானாத்தா, அவர் ஒரு ஹீரோயிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. மர்தானா அப்படின்னா அவர் ஒரு ஹீரோயிக் பர்சனாலிட்டி, ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது இந்த பாட்டினுடைய அர்த்தம். சில்ட்ரன், இந்த லெசன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இந்த லெசன், மற்ற லெசனை கம்பேர் பண்ணும்போது இந்த லெசனில் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இருக்கிறதுனால திரும்ப அந்த வேர்ட்ஸும் அதோட மீனிங்கும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லா புரியும். பிற்காலத்தில் அதாவது நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட்லாம் போகும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். அதனால் நல்லா இந்த வீடியோவை நல்லா பாருங்கள், இந்த வேர்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க.